கார்டியோடானிக்ஸ் அப்படி இந்த மெடிசன் என்ன பண்ணுன்னா நம்ம ஹார்ட் சில நேரங்களில் ஸ்லோ ஆகிரும். ஹார்ட் எப்படி ஸ்லோ ஆகும்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த கண்டிஷனில் நம்ம ஹார்ட் அதோட சுருங்கி விரிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டால் நம்ம ஹார்ட் நல்லா சுருங்கி விரிய வச்சு ஹார்ட்டோட பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம மசில் கான்ட்ராக்ட் ஆக ஹெல்ப் பண்ணுற கால்சியம் அயான்ஸோட மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு நேச்சுரலாக என்ன பிளான்ட் மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா டிஜிட்டாலிஸ், தமிழில் நரிப்பாதம், அப்புறம் அர்ஜுனா, தமிழ்ல மருதம் ஆர் வெள்ளை மருதம்னு சொல்லுவாங்க. டெசிவ் அப்படின்னா இருமல்னு அர்த்தம். இருமல் எதனால வரும்? ஏதோ சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபாரின் பாடி நம்ம த்ரோட்டை இரிட்டேட் பண்ணும்போது அது நம்ம காஃப் ரிஃப்ளெக்ஸை தூண்டி விடும். ஸோ இதனால நமக்கு சடனான இருமல் வந்து அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸை வெளியேற்றி விடும். இதுக்கு நேச்சுரலா என்ன மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா வசகா, தமிழ்ல ஆடதுரை சொல்லுவாங்க, இன்னொன்னு டொலுபால்சம், தமிழ்ல சாம்பிராணி சொல்லுவாங்க. கார்மினேட்டிவ் அப்படி இந்த மெடிசன் என்ன பண்ணும்னா நமக்கு சில நேரங்களில் வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு தொல்லை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கேஸ்னால வயிறு வீங்கிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டால் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மான கேஸை வெளியேற்றி விடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒபீஸாக இருக்கவங்க, ஸ்டொமக் அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். இதுக்கு நேச்சுரலாக என்ன மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா கொரியாண்டர், தமிழில் மல்லின்னு சொல்லுவாங்க, ஃபெனல், தமிழில் பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க, காடமம், தமிழில் ஏலக்காயின்னு சொல்லுவாங்க, ஜிஞ்சர், தமிழில் இஞ்சின்னு சொல்லுவாங்க, க்ளவ், தமிழில் கிராம்புன்னு சொல்லுவாங்க. டயூரிட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட்டு டயூரிட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் சால்ட்டையும் வாட்டரையும் யூரின் மூலிமா வெளியேற்றும். இந்த மெடிசன் காமனாக ஹை பிபி இருக்கவங்க, அப்புறம் எடிமா அப்படின்னா அதாவது பாடி டிஷ்யூஸ்குள்ள எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அக்யூமுலேட் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா கிட்னியை வாட்டரையும் சால்ட்டையும் எக்ஸ்கிரீட் பண்ண ப்ரொமோட் பண்ணும். இதுக்கு நேச்சுரலாக என்ன மெடிசன் யூஸ் பண்ணுவாங்கன்னா கோகுரு, தமிழில் சிறுநெரிச்சின்னு சொல்லுவாங்க, புனர்நவா, தமிழில் முக்கரட்டின்னு சொல்லுவாங்க. ஹியூமர் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனால நம்ம பாடி டிஷ்யூஸ் அப்நார்மலாக க்ரோத் ஆகும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா நியோபிளாசம். இது போக போக கேன்சராகவும் மாறலாம். இது ஜெனட்டிக் மியூட்டேஷனால் வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுக்கிற மெடிசனை ஆன்டி டியூமர் ட்ரக்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேச்சுரலாக என்ன மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா விங்கா, தமிழில் நித்திய கல்லைன்னு சொல்லுவாங்க, போடப்பைலம், தமிழில் மயில் குடை செடின்னு சொல்லுவாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸும் இன்ஃப்ளமேஷன் ஆகி ரொம்ப பெயினாக இருக்கும். உங்களால் உங்கள் ஜாயின்ஸையே அசைக்க முடியாதபடி வலி இருக்கும். இதுக்கு பேர் தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது எதனால வரும்னா நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்ம ஜாயின்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு கிரானிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேச்சுரலாக என்ன மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா கோல்சிகம் சி, தமிழில் இரணிய துத்தம் இல்லைன்னா கீழ்வாத முடக்குவாத பூண்டுன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் அப்படின்னா சக்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. இது எதனால வரும்னா ஏதோ ஒரு ரீசனால நம்ம பாடியில் இருக்கிற பேங்க்ரியாஸ் அதாவது கணையம் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த ஒரு ஹார்மோன் தான் குளுக்கோஸ் நம்ம செல்லுக்குள்ள போக ஹெல்ப் பண்ணும். குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போனாதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டமே பேங்க்ரியாஸ்ல இருக்கிற இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸை அட்டாக் பண்ணி அழிச்சிடும். இது டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம பாடினால ப்ரொடியூஸ் பண்ண இன்சுலினை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியாது. இது டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நேச்சுரலாக என்ன மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா டெரோகார்பஸ், தமிழில் வேங்கைன்னு சொல்லுவாங்க, ஜிம்னிமா, தமிழில் சிறுகுறிஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிஞ்சன் அப்படின்னா இந்த ஒரு மெடிசன் என்ன பண்ணுன்னா நம்ம பாடி டிஷ்யூஸை சுருங்க வைக்கும். எதுக்காக சுருங்க வைக்கணும்? இப்போ நமக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா ப்ளீட் ஆகும். அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும். எப்படி ஸ்டாப் பண்ணும்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணும், அதாவது சுருங்க வைக்கும். இதனால ப்ளீடிங் ஸ்லோ ஆகும். ப்ளீட் ஆகிட்டு இருக்க பிளட்டை ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூஸை டைட் பண்ணி சீக்கிரமாக அந்த காயத்தை ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நேச்சுரலாக என்ன பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மைரோபாலன், பிளாக் கேச்சு, பெயில் கிளாச்சு, அப்புறம் லாஸ்ட்டாக ஆலம் ஸ்டோன். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதை பார்பர் ஸ்டோன். ஆக்சிடோசின் அப்படின்னா இது ஒரு ஹார்மோன் ட்ரக். இது எதுக்கான ஹார்மோன் ட்ரக்னா லேபர் அதாவது சைல்டு பெர்த்தப்போ லேடிஸ்க்கு ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆனாதான் யூட்ரின் கான்ட்ராக்ட் ஆகி சீக்கிரமா குழந்தை பிறக்கும். சம்டைம்ஸ் இந்த ஹார்மோன் சரி செக்ரேட் ஆகலைன்னா ஆக்சிடோசிக் அப்படின்னு ஒரு ட்ரக்கை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல இந்த ஹார்மோன் ஒழுங்கா செக்ரேட் ஆகலைன்னா போஸ்ட் பார்ட்டம் ப்ளீடிங் ஏற்படும். அப்படின்னா ஆஃப்டர் பர்த் பெண்களுக்கு சில டைம் அதிகமா ப்ளீட் ஆகும். அதை தடுக்கவும் இந்த மெடிசன் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நேச்சுரலா என்ன மெடிசன் எடுத்துப்பாங்கன்னா எர்கோட். இது ஒரு ஃபங்கை. இது அதிகமா தானியங்களை வளரும்.